இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத் ஆர்சி காரை ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக யூஸ் பண்ணுறது எப்படி பார்ப்போம். இதுதான் நம்மளோட ஆர்சி காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். அந்த சுவிட்ச் பவர் ஆனதுக்கப்புறம் Arduinoக்கு சப்ளை வந்துடும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கியர் ஐக்கான் வரும். அந்த கியர் ஐக்கான் கிளிக் பண்ணது கனெக்ட் டு கார் வரும். அப்புறம் நம்ம ப்ளூடூத் மாடலோட கனெக்ஷன் வந்துடும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு எல்இடி வந்து ப்ளோ ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்வர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. லெஃப்ட் ரைட்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்வோ மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. இப்போ இந்த ஆர்சி கார் செய்கிறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா Arduino Uno, BO motors 2 numbers, BO motor wheel 4 numbers, Bluetooth module, servo motor 180 degree, motor drivers. இப்போ நம்ம இந்த ஆர்சி காரோட கனெக்ஷன் டயக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துக்கிறோம். அந்த பேட்டரிலேருந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா Arduinoக்கு இன்புட் ஆகும், டிரைவர்ஸுக்கு இன்புட் சப்ளைவும் கொடுக்குறோம். இந்த டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோட்டர் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டுக்கு ரன் பண்ணுறதுக்காக நம்ம டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தனி சப்ளை வந்து கொடுத்தாகணும். இப்போ வந்து Arduinoல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கும் சர்வோ மோட்டருக்கும் சப்ளை போகுது. இதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ. அதுக்கப்புறம் மோட்டர்ஸுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னாக்கா 9, 10, 11 அண்ட் 12 டிஜிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிரைவர்ஸுக்கு இன்புட்டும் கொடுக்குறோம். டிரைவர்ஸோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அண்ட் மைனஸு. மோட்ரு 2ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மாடல் நம்ம இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பை மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ப்ளஸ் 5V அண்ட் கிரவுண்டு அண்ட் TX கனெக்ஷன் தேவைப்படுது. அது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Arduino போர்டில் எடுத்துக்கிறோம். கிரவுண்டில் வந்து நம்ம கிரவுண்டு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் டிஜிட் 1 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம TX எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா 5 வோல்ட்டு கிரவுண்டு அண்டு PWD தேவைப்படுது. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம PWD பின் வந்து 3 எடுத்துக்கிறோம். அப்புறம் 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Arduinoலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த சர்வோ மோட்டர் எது யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறதுக்கும், இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து ரன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு ஆர்சி டயக்ராமு. 9, 10, 11 அண்ட் 12 பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு மோட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வோ மோட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். 0 வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ப்ளூடூத் மாடலுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் VCC அண்ட் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிலேருந்து இன்புட்டாக வருது. அண்ட் 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மாடலுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இதுதான் நம்ம Arduino RCயோட சர்க்யூட் டயக்ராம்.